இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் உவந்து பேசும் பொருளுக்கு இலக்கதமாம் பேச்சிருந்த மாசில் மணிவார்த்தை பேசி பெருந்துரையை என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் மடி என் மனத்தை வைத்து. இந்த திருவண்ணாமலையில் பேச எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றியுள்ளவராக இருப்பேன். என்னுடைய ஈசன் உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேளலாய் பால் கொடுத்தார் கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. பன்றிகள் தன் குட்டிகளை போட்டுவிட்டு இறந்து விட்டது. இறைவன் ஈசன் பன்றியின் உடலில் புகுந்து அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்தவர் அவர். அப்படிப்பட்டவர். முத்தனை முதல் ஜோதியை முக்கல் அப்பனை முதல் வித்தினை சித்தலோகனை சிவநாமம் பாடித்திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மினீர் உங்கள் பாசம் தீர பணிவனும் சித்தம்மா மருந்தும் சேவடிக்க நம் சென்னி மண்ணி திகழுமே. ஆரெங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி என்று சிவனை சொல்கிறார்கள். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் ஓற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் ஓற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் ஓற்றி ஓவாத சத்தத்து ஒளியே ஓற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் ஓற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் ஓற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. அவர் 6 அங்கம் சிவன், அதில் ஒரு அங்கம்தான் ஜோதிடம். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை எனக்கு நம்ம சிவபெருமானை நினச்சி பாவித்து சதீஸ்வரிட்ட படித்தேன். விளக்கை பற்ற வைத்து ஜோதிடம் படியுங்கள் என்று சொன்னார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கு கற்றாவின் பணம் போல கசிந்துருக வேண்டுவனே. இது எப்படின்னா கண்ணுக்குட்டிக்கு பசிக்கும் போது அந்த பசுமாடு பால் தானாக சுரந்து வளருமாமா. அதுபோல் எனக்கு ஜோதிடங்கிற ஒரு இது பரப்பிரசாதம் நான் சொல்லி விடும்போது சதீஸ்வரோட ஒரு சொல்லி கொடுத்த தன்மை தானாக எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என் உரும்பிது இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கலலினைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையானை நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே என்று திருவேசரவல மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலிலைகள் என்று மாணிக்க வாசகர் இறைவனை கூடுகிறார். அதுபோல நான் சதீசார பாடங்களை கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலிலைகள் அவ்வளவு அன்பாக பாசமாக அந்த பாடங்களை எல்லாம் படித்தேன். நானோய தவம் செய்தேன் சிவாய நன பெற்றேன் தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவருமான் தானே வந்து எனது உளம்புகுந்த அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றை வெறுத்திடவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருமேனி காண்டல் குருவின் திருநாமம் செப்பல் குருவிர சிந்தித்தல் தானே என்று சொல்லியிருக்கிறாங்க திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். அதுபோல் சிவாய நம என்று நீர் அணிபவர்களுக்கு எல்லாம் சிவன் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் வரும். ஜோதிடத்தை பற்றி இனி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சமயத்தில் எழுந்த அவைத்தை ஈரைந்துள்ள சமயத்தில் எழுந்த ராசி ஈராறுல சமயத்தில் எழுந்த சரீரம் மாறிட்டுள்ள சமயத்தில் எழுந்த சதாசிவம் தானேன்னு சிவபெருமான் சமயத்தில் ஜாதகத்தை பற்றியும் சோதிடத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஜாதகத்தை நல்லா சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு எனக்கு நன்றி கூடி எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்த சதீஷ்குமார் அவர்களை என்றென்று வாழ்த்தி என்பலால் யாக்கை விரைபுரை கணிந்து பொன்னிடும் கோயிலாக புகுந்து என்பெல்லாம் முறுக்கி எளியாண்ட ஈசனை வாசிலா மணியை யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்களும் அருள்வதியை ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் எனக்கு கிஃப்ட்டு பெரிய கிஃப்ட்டு. உங்களை ரொம்ப வாழ்த்தி வணங்குறேன். இன்னும் பெருசாகி போல ஏழை உள்ளவங்களுக்கும் எளிய உள்ளவங்களுக்கும் ஜோதிடம் படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய சொல்லிக் கொடுத்து வாழ்க வளமுடன் என்று ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன்.